Taste the Daily. விவசாயிகள் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி வருகிற ஜூன் 3ஆம் தேதி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை காவிரி டெல்டா மாவட்டங்கள் தழுவிய அளவில் மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெற உள்ளதாக PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். மன்னார்குடியில் தமிழக காவிரி விவசாய சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், கோடை பயிர்கள் அழிவிற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டத்தை டெல்டா தலைவி அளவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்த இருக்கிறோம். கிருஷ்ணகிரி டோல்கேட் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விபத்து நிகழும் அபாயம் இருந்தும் அரசு மாங்கனி கண்காட்சியை திமுக மாவட்ட செயலாளர் தனக்கு சொந்தமான இடத்தில் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. டோல்கேட் அருகே திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் MLAவுமான மதியழகனுக்கு சொந்தமான இடத்தில் தமிழக அரசு சார்பில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. தனக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக போக்குவரத்து நெரிசலான இடத்தில் விபத்து ஏற்பட்டாலும் பரவாயில்லை என சுயநலத்துடன் செயல்படும் திமுக மாவட்ட செயலாளரின் அராஜக செயல் மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராயபுரம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் இயங்கிக் கொண்டிருந்த அம்மா உணவகம் மூடப்பட்டு மாற்று இடத்தில் அமைக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த மருத்துவமனைக்கு ஏழை எளிய மக்களே வருவதால் அதிமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் இங்கு அம்மா உணவகம் தொடங்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவமனை பின்புறம் அம்மா உணவகம் இயங்கி வந்த நிலையில் தற்போது நோயாளிகளின் உறவினர்கள் தங்கும் அறையின் முன்பகுதிக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து மூடியே கிடப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அங்கிருந்த உணவுப் பொருட்கள் மற்றும் பாத்திரங்களையும் மாநகராட்சி ஊழியர்கள் கால்நடை பிடிக்கும் வாகனத்தில் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. மக்கள் விரோத அரசான விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அம்மா உணவகத்தை மூடும் திட்டத்தில் அரசு அதிகாரிகள் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.